வணக்கம் நேயர்களே, இன்று 25ஆம் திகதி ஜூன் மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். வீரகேசரியின் பிரதான செய்தி, தகவல் அறியும் சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி நிறைவேறியது என்று வெளியாகியுள்ளது. தகவல் அறியும் உரிமை தொடர்பான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை திருத்தங்களுடன் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேறியது. ஆளும் தரப்பின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒன்றிணைந்த எதிர்த்தரப்பினர் மற்றும் ஜேவிபி சார்பிலும் இதன்போது திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் இன்னும் ஒரு செய்தியாக, காணி விவகாரம், ராணுவ குறைப்பு, சர்வதேச நீதிபதிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ள மங்கள என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 32வது கூட்டத்தொடரில் எதிர்வரும் புதன்கிழமை உரையாற்றவுள்ள வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, வடக்கில் காணி விடுவிப்பு, ராணுவம் குறைக்கப்படுதல், சர்வதேச நீதிபதிகள் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் முழுமையாக விளக்கம் ஒன்றை அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், குதிரை பந்தயத்திடல் கிராம மக்களுக்கு புதிய வீடமைப்பு திட்டம் உருவாகும், நுவரெலியா மாநகர முதல்வர் மஹிந்த தொடம்பே ஹமகே என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நுவரெலியா மாநகர சபை எல்லைக்குள் உள்ள எதிரிசிங்க மாவத்தை பம்பரகலை PWD யூனிக் வீக் குதிரை பந்தயத்திடல் கிராம மக்களுக்கு புதிய வீடமைப்பு திட்டத்தை உருவாக்கி அங்குள்ள குடிசைகளை இல்லாது செய்து 300 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளேன் என நுவரெலியா மாநகர முதல்வர் மஹிந்த தொடம்பே ஹமகே நுவரெலியா கிரகரி வாவியின் 4ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், நம்பிக்கை ஒளிக்கீட்டு யதார்த்தமாக வேண்டும் என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் நல்லிணக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு பொறுப்பு கூறல் உறுதிப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இது தொடர்பில் பாரிய நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். அதாவது அரசாங்கம் எவ்வாறான கட்டமைப்பை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப் போகின்றது என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் பாரிய குழப்ப நிலையே காணப்படுகின்றது. அதாவது புதிய அரசாங்கமானது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படும் வகையில் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் கடந்த காலங்களைப் போலல்லாது மக்களுக்கு நீதி வழங்கும் செயல்பாடு இம்முறை நம்பகரமான முறையில் இடம்பெறுமா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. இந்த இடத்தில் அரசாங்கத்தின் நம்பிக்கை தரும் செயல்பாடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில், அரசுக்கு எதிராக பொது எதிரணி கொழும்பில் பெரும் ஆர்ப்பாட்டம், பல எம்பிக்கள் பங்கேற்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் வற்றதிகரிப்பிற்கு கண்டனம் தெரிவித்தும் நேற்று வெள்ளிக்கிழமை புறக்கோட்டையில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்ததாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்புபட்ட செய்தியாக, ஆர்ப்பாட்ட நெரிசலில் சிக்குண்டு பொது எதிரணி எம்பிக்கள் 2 காயம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபயகுணவர்தன உட்பட 2 பாதுகாப்பு இரும்பு கேடர் விழுந்தும் நெரிசலுக்குள் சிக்கொண்டும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், பிரிட்டனின் விவாகரத்து என்று வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக பிரிட்டன் வாக்களித்திருக்கின்றது. 28 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டிருக்கும் இந்த அமைப்பில் இருந்து பிரிட்டன் வெளியேற முடிவெடுத்திருக்கின்றமை உலக நாடுகளில், குறிப்பாக பிரிட்டிஷ் காலனி ஆட்சிக்குள் இருந்த நாடுகள் மத்தியில் அதிகளவு பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதை காண முடிகின்றது. ஐக்கிய ராச்சியத்தின் இந்த தீர்மானமானது ஐக்கிய ஐரோப்பா என்ற யோசனையை முதன்முதலாக முன்வைத்திருந்த பிரிட்டனின் போர்க்காலம் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் எண்ணப்பாட்டை பூர்த்தி அடையாத இலக்காக விட்டு சென்றிருப்பதுடன் ஒன்றியத்துடனான 43 வருடகால விருப்பும் வெறுப்புமான உறவையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் பல விடயங்களை சுட்டிக்காட்டி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியின் பிரதான செய்தி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுகிறது பிரிட்டன், சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து பிரதமர் கெமரூன் ராஜினாமா என்று வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க நேற்று முன்தினம் பிரிட்டன் மக்களிடையே நடத்தப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சர்வஜன வாக்கெடுப்பில் அதிகளவு மக்கள் வெளியேறுவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதன் பிரகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறுகின்றது. இந்த சர்வஜன வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும்
வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 51.9% பேரும், தொடர விருப்பம் தெரிவித்து 48.1% பேரும் வாக்களித்திருந்தனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்னுமொரு செய்தியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் பிரிட்டனின் தீர்மானம் ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் என்று வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கு ஆதரவாக பெரும்பான்மையான பிரித்தானியர்கள் வாக்களித்துள்ளமையானது அண்மை கால புவிசார் அரசியலில் கண்டிராத பாரிய மாற்றங்களுக்கு வழிகோலியுள்ளதுடன் தொடர் அதிர்வலைகளுக்கும் வித்திட்டுள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதால் அந்த நாடுகளுக்கிடையில் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் பொருளாதார இடைவெளி உருவாகும். மேலும் நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சினை, புலம்பெயர்ந்தவர்கள் பாதிப்பு, பாதுகாப்பு போன்ற பல பிரச்சினைகள் உருவாகும் ஏதுநிலைகளும் காணப்படுகின்றன. நாணய பரிமாற்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே கடந்த 3 தசாப்தத்தில் இல்லாத அளவிற்கு பிரிட்டனின் பவுண்ட்ஸ் வீழ்ச்சியையும் கண்டுள்ளது என பிரிட்டனின் தீர்மானம் ஏற்படுத்த போகும் தாக்கங்களை சுட்டிக்காட்டியதாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில் வீதி விடுவிப்பில் ராணுவம் செய்தது தகுடு தத்தம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வெளிவடக்கில் தமது கட்டுப்பாட்டில் இருந்த வீதியை விடுவிப்பதில் ராணுவம் தகுடு தத்தம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீளக்குடியமர்ந்த மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்த ஏற்கனவே இருந்த வீதியை விடுவிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. ஆனால் தனியார் காணிகள் ஊடாக புதிய இணைப்பு வீதி ஒன்றை ஏற்படுத்தியுள்ள ராணுவத்தினர் அதனையே இன்று மக்கள் பாவனைக்கு விடுவிக்க உள்ளனர் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய வலம்புரியில் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் திட்டம், அமைச்சர் SP யாழில் உரை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதற்குரிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் SP திசநாயக்க தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரில் அவன்கார்ட் கப்பலின் தலைவருக்கு விளக்கமறியல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய அவன்கார்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆயுத கப்பலின் தலைவருக்கு எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு காலி பிரதான நீதிவான் நிலுப்புலி லங்காபுர நேற்று உத்தரவிட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான செய்தியாக சர்வஜன வாக்கெடுப்பில் தோல்வியை அடுத்து பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரன் பதவி விலகினார் என்ற செய்தியே வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுக்கள் மூலமே தீர்வு, உயர் நீதிமன்றம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காண முடியும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலக தீர்மானம், பிரித்தானியாவில் இருந்து சுதந்திரம் அடைவதற்கான 2வது வாக்கெடுப்பை நடத்தப் போவதாக ஸ்கொட்லாந்து அறிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா பிரிவதற்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவளித்துள்ள நிலையில் பிரித்தானியாவில் இருந்து ஸ்கொட்லாந்து சுதந்திரம் பெறுவது தொடர்பான 2வது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு பெருமளவில் வாய்ப்புள்ளதாக ஸ்கொட்லாந்து முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டேஜியோன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபய ராஜபக்ஷ மீது எவன்கார்ட் போர்க்குற்றம், நிதி மோசடி, பனாமா போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதையும் அவற்றில் எந்த குற்றச்சாட்டிலும் தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ இருப்பதையும் சித்தரிப்பதாக கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம் தகவல் உரிமை சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தகவல் உரிமை சட்டமூலம் என்கின்ற புதிதாக பூத்துள்ள முள்ளுள்ள ரோஜாவினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து ஊடகங்களுக்கு வழங்குவது போன்றும் அதன் கீழுள்ள முள்ளின் தாக்கத்தினை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதையும் சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரதான பங்கு வகித்திருந்த பிரித்தானியா சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறியதை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.